உனக்காகவே யாம் வடபுலையின் தோற்றத்தை எடுக்கப் போகிறேன். நாரதா, இல்லறவாசிகளை சோதித்தால் அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்ற உன் கூற்று என்னவாகிறதுவா? பரஞ்சோதி, பரஞ்சோதியின் இல்லாள் நங்கை பூலோகத்திலே எந்த பெண்மணிக்கும் ஏற்படாத அவளுக்கு ஒரு சோதனையை கொடுத்து அதன் மூலம் இந்த பூவுலகிற்கு ஒரு நற்பாடம் பிறக்கப் போகிறதுவா? ஆசிவனாரே, அது என்ன சோதனை என்று அறிய என் மனம் மிகவும் ஆவலாய் உள்ளது. நாரதா, நீ குழம்பாமல் கிளம்பு. பரஞ்சோதி பொழுது ஆகிக் கொண்டே போகிறது. இன்றைய பொழுதில் இப்படி ஒரு சோதனையா? நங்காள், நங்காள், நீ ஆயிரம் ஆயிரம் ஆறுதல் ஒளிகளை அள்ளிச் சொரிந்தால் ஆறாவது மனம் ஆண்டு துன்பம் அடைகிறது. சுவாமி, சற்று பொறுங்கள், அடியார் வந்து விடுவார். பொறுங்கள், பொறுங்கள். நங்கையே, போரிடை குத்திக்கிளி உடம்பிடை வீரிட்டு பாய் செங்குறியால் கண்டிடும் கலங்காத கடும் நெஞ்சம் கடிய முடிய வராததை கண்டு கனல் பட்டு வந்தார் போல் நொந்து நோவுகிறதே என் உள்ளம். சுவாமி, கவலை தொய்ந்த உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது நான் செத்த பெண்தவள் போல் செயலற்றவள் ஆகிவிடுகிறேன். நான் என்ன செய்வேன்? சுவாமி, என் உயிரை கொடுத்தாவது உங்கள் கவலையை கேட்டு வைக்க முடியும் என்றால் அதையும் ஒரு கணப்பொழுதில் செய்து முடிக்க நான் தயாராக இருக்கிறேன். சுவாமி, நங்கையே, உன்னுள்ளம் அறியாதவனா நான்? ஆயினும் என் உள்ளம். சுவாமி, இது வேறு வழியே இல்லை. தங்களின் உள்ள உணர்வுகளை அந்த ஆதிசிவனிடம் முறையிடுங்கள். அவனே தஞ்சம் என்று அவன் பாதத்தில் அமருங்கள். இதற்கு ஒரு முடிவு காணும் வரை அவனை நினைத்தே பாடுங்கள். நங்கையே, நல்வழி உரைத்தாய், நல்வழி உரைத்தாய். இறைவா, இறைவா, இறைவா. வெள்ளை நல்லூர் அருட்துறை அத்தா உனக்கு சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. இறைவா, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை, அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை. அந்த அம்மை இல்லாமல் என்ற பிள்ளை இல்லை. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, பக்தி பெருக்கில் எங்கள் உருக. அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக. சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக. எங்கள் சந்ததியே உங்களுக்கு அடிப்பணிய இறைவா. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே.